வணக்கம். இந்த வீடியோல நீங்க என்ன வண்டி பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா V30 பார்க்க போறீங்க. சாரி, V10 தான் பார்க்க போறீங்க. நானே இந்த வண்டியை வந்து மார்க்கெட்ல அவ்வளவா ரீவேல்யூ கிடையாது, எடுக்காதீங்க, V10 20 எல்லாம் ஃபெயிலியர், 30 நல்ல வண்டி அப்படின்ட்டு நானே நிறைய வீடியோல வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பேன். இப்போ மட்டும் எதுக்கு இந்த V10 கொண்டு வந்திருக்க ஸ்டாக்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு V10னாலே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டஃப் ஆயிலும் கிடையாது, அது போக V30ல இருக்கக்கூடிய BS6 சென்சாரும் கிடையாது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டியோட மாடல் தான் அது காரணம். 2019 மாடல் மேனுஃபேக்சரிங். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 20. ஸோ 19ல தயாரிச்ச வண்டினால இதுல வந்து BS4 இன்ஜின் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. இந்த வண்டி நீங்க நம்பி எடுக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ மெயினா வேமா போறது காரணம். 2 வருஷம் எஃப்சி உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துரும். இன்சூரன்ஸ் 1 வருஷம் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஓனர் பாத்தீங்கன்னா 2 ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 80,000 தான் ஓடி இருக்கு. சரி ப்ரோ, V10 நீங்க தான் வீடியோ போடுறீங்க, 30 நீங்க தான் போடுறீங்க, 2 வண்டியும் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. அப்ப எனக்கு என்னோட யூஸுக்கு எதுதான் செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட யூஸை பொறுத்து தான். உங்களோட செம எவ்வளோ, என்ன யூஸ், மைலேஜ் தரணுமா, எல்லாமே உங்களோட நீடை பொறுத்து தான். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த V10 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து டாடா ஏஸ்க்கு ஒரு அப்கிரேட் வேணும், எனக்கு மைலேஜும் வேணும், கொஞ்சம் சந்துக்குள்ள போகணும், எனக்கு வந்து சென்சார் இருக்கக்கூடாது, பட்ஜெட்டும் கொஞ்சம் லோவா இருக்கணும், சைஸ் நீளம் வந்து கம்மியா இருக்கனால சந்து பொந்துக்குள்ள ஈஸியா போக முடியாது. அந்த மாதிரி இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு கவர் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா V10 உங்களுக்கு நல்ல வண்டி. இல்ல ப்ரோ, எனக்கு இதுல ஏத்துற டன்னேஜ் பத்தாது, இது வந்து V10ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 டன் 3 டன் வரைக்கும் டாடா ஏஸோட லோட வந்து ஒரு பெரிய சைஸ் தொட்டியால உங்களுக்கு எல்லாம் ஏத்த முடியும். கொஞ்சம் ஒரு 4 டன் 4.5 டன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியால ஏத்த முடியாது. அப்படின்றப்ப நீங்க V30க்கு போகலாம். ஸோ உங்களோட நீடை பொறுத்து அதுல போறீங்க அப்படின்னா அவ்வளோ டன்னேஜ் ஏற்றுறப்ப மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். ஏன்னா பெரிய வண்டி, பெரிய சிசி கூடுது, ஹார்ஸ் பவர் எல்லாமே கூடுது, அப்படின்றப்ப டயர் சைஸ் கூடுது, எல்லாமே கூடுது. அப்படின்னாலும் உங்களுக்கு அதுல வந்து மைலேஜ் குறையும். இதுதான் 2 வண்டிக்குள்ள டிஃபரன்ஸ். உங்களோட நீடு என்னன்னு பாருங்க. நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஃபுல் ஆகுதா இல்லைன்னா பத்தலையா அப்படின்றத பார்த்துட்டு 10 30 அப்படின்றத நீங்க முடிவு எடுங்க. இந்த வண்டி தான் நீங்க எடுக்கணும்னு நான் சொல்லல. இந்த வண்டியில உங்களுக்கு நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு டிக் ஆச்சு அப்படின்னா தாராளமா அந்த வண்டி எடுக்கலாம். இந்த வண்டியோட ரேட்டோ, இருக்கிற லொகேஷனோ, என்ன தேவை, டீடைல்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும், போட்டோஸ் தேவைப்படுது, ஃபினான்ஸ் எப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் விவரமா சொல்லிடுவேன். போட்டோஸையும் நான் ஷேர் பண்ணிடுவேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வேற ஒரு வண்டியோட உங்களை வந்து சந்திக்கும் போற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிஷேக், சந்தோஷ் ஆட்டோ கன்சல்டிங், விலாங்குடி, மதுரை. நன்றி, வணக்கம்.